இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு வார்த்தை. தான் யார் என்பதை இதுவரைக்கும் வெளிப்படுத்தின தேவன் இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் உங்களை குணமாக்குகிற கர்த்தர், யெகோவா ராஃபா. இந்த தேவன் தன்னை குணமாக்குகிறவராக இந்த நாமத்தை முழு வேதாகமத்திலும் 60 முறை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். உண்மையிலேயே நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது அப்படின்னா, குணமாக்குவது, சீரமைப்பது, மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்ப செய்வது, இப்படி 3 நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்வில் தான் சுகம் தருகிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்க ஏதாவது வியாதியினால பாதிக்கப்பட்டிருந்தா கர்த்தர் கண்டிப்பா உங்களை குணமாக்குவார். சீரமைப்பது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது உறுப்புகள் பழுதடைந்து விட்டது அல்லது அது சரிவர செயல்படாத நிலைமையில இப்பொழுது காணப்படுகிறது. அப்போ அதை சரி பண்றதுக்கு தான் நம்ம மருத்துவர்களை அணுகி ட்ரீட்மெண்ட் பண்றோம். இன்னைக்கு பல நிலைகளிலே மருத்துவ முறைகள் இருக்கிறதுனால ஒரு மருத்துவ முறை கை கொடுக்கலன்னா இன்னொரு மருத்துவ முறையை நம்ம அணுகிறோம். ஏன் அப்படின்னா, எப்படியாவது அதை சரி பண்ணணும். ஒருவேளை அப்படி பல சிகிச்சைகள் செய்தும் பல நிலைகளிலே மருத்துவ முறைகளை கையாண்டும் எதுவுமே உங்களுக்கு பலன் தரல, இன்னும் சரியா அந்த காரியத்துல நீங்க குணம் அடையவில்லை என்றால், இந்த பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா என்னும் நாமமுடைய நம்முடைய தேவன் உங்களுடைய சரீர உறுப்புகளை சீரமைப்பார். அந்த பாதிப்புகளை முற்றிலும் அகற்றுவார். பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வருவது. ஒன்ஸ் இது பாதிக்கப்பட்டா அவ்வளவுதான். அந்த பழைய பலம் இருக்காது, அந்த பழைய ஆரோக்கியம் இருக்காது, அந்த பழைய உத்வேகம் இருக்காது, அந்த பழைய நிலையில நீங்க செயல்படாது. அதனால நீங்க நம்ம கவனமா இருக்கணும். எல்லாம் மருத்துவர்கள் ஆலோசனைகளை சொல்றத, பெரியவர்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த யெகோவா ராஃபா என்கிற இந்த தேவனை நீங்க விசுவாசிப்பது உண்மையானால், உங்க சரீரங்களிலே என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும், வியாதி நிமித்தம் எவ்வளவு நீங்கள் மோசமான நிலையை சந்தித்திருந்தாலும், இந்த தேவன் உங்களை குணமாக்கும் போது பழைய நிலைக்கு திரும்ப முடியும். அதான் பைபிள் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நிறைய பேரை சுகமாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பழைய நிலைக்கு திரும்ப உதவி செய்தார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆகவே நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை அது விசுவாசத்தினால் நிரப்புவதாக. இந்த வியாதி வந்ததுனால, நோய் வந்ததுனால, இப்படி என் சரீரம் பாதிக்கப்பட்டதுனால அவ்வளவுதான், நான் முன்பு போல இருக்க முடியாது, என்னால் மறுபடி முன்பு போல செயல்பட முடியாது, எல்லாம் போச்சு, யாராவது நீங்க நம்பிக்கை இழந்திருப்பீங்கன்னா, இந்த பரிகாரியாகிய தேவன் உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவார். இந்த ஆண்டவரை விசுவாசிங்க, வார்த்தைகளை நம்புங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒரு நல்ல திறந்த இருதயத்தோடு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, பரிகாரியாகிய கர்த்தாவே, எங்களை குணமாக்குகிறவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை குணமாக்குவீராக. அப்படியே சரீர உறுப்புகளை சீரமைப்பீராக, மறுபடி பழைய நிலைக்கு திரும்ப செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.